மாவட்டத்தில் திமுக இளைஞரணி தென் மாநில நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் வீர உரையாற்றியிருப்பதை நாம் எல்லோரும் பார்த்தோம். அதில் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் ஒரு சாமானியனாக நமக்கு தோன்றியிருக்கிற சந்தேகங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதில் உண்மையான ஜனநாயகத்தை நாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது பயனுள்ளதாக அமையும். 75 ஆண்டு கால பவள விழா கடந்து இளமையோடு உள்ளது திமுக என்று துணை முதலமைச்சர், இளைஞரணியுடைய செயலாளர், வருங்கால முதலமைச்சர் என்று திமுகவால் பட்டம் சூட்டப்படுகிற, மகுடம் சூட்டப்பட்டிருக்கிற, மணிமகுடம் சூட்டப்பட்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த 75 ஆண்டு கால பவள விழாவில் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் துவங்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை குடும்ப சொத்தாக்கி இன்றைக்கு குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே திமுகவின் தலைமைக்கும் ஆட்சியினுடைய தலைமைக்கு முதலமைச்சராகவும் வர முடியும் என்று பட்டயம் போட்டு வைத்திருக்கிறீர்களே, இது குறித்து உங்களால் விலைக்கு சொல்ல முடியுமா? இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் பேரறிஞர் அண்ணா துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை என் தாத்தா, என் அப்பா, எனக்கு பின்னால் என் பிள்ளை என்று நாங்கள் குடும்ப சொத்தாக பட்டயம் போட்டு வைத்திருக்கிறோம். நீங்கள் உழையுங்கள், நான் திமுக தலைவராகிறேன். நீங்கள் உழையுங்கள், நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகிறேன். என் தாத்தா முதலமைச்சராக இருந்தார், என் அப்பா முதலமைச்சராக இருந்தார், நான் முதலமைச்சராகிறேன். எனக்கு பின்னாலே நீங்கள் உழையுங்கள், என் பிள்ளை முதலமைச்சர் ஆவார், என் பிள்ளை திமுகவிற்கு இன்றைக்கு தலைமை பொறுப்புக்கு வருவார், அதற்கு நீங்கள் உழையுங்கள் என்று நீங்கள் சொல்லுவது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா அல்லது மன்னராட்சியா அல்லது வாரிசு அரசியலா அல்லது குடும்ப அரசியலா? இதை பற்றியெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்வதற்கு இத்தனை இளைஞர்களை கூட்டி வந்தீர்களே, அவர்களிடத்தில் வெளிப்படையாக நீங்கள் உழையுங்கள், நாங்கள் உயர்கிறோம் என்று உங்களால் மறைமுகமாக திணிக்கப்பட்டிருக்கிறதே, இதை விட்டு சவுடால் பேர்வழி போல மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், 8 கோடி உலகத் தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற, உலகத் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கிற, தமிழ் இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி நீங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைத்தால் அது நீங்கள் தாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள்.